ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். குன்றத்தூர் அபிராமி அப்படின்னு கேட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாரையுமே இருக்க முடியாது. பிகாஸ் அவங்க பண்ண கிரைம் அப்படி. மரண தண்டனை கொடுத்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குற்றத்தை தான் அந்த பெண்மணி பண்ணியிருக்காங்க. அந்த குன்றத்தூர்ங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். ஸோ அபிராமியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்ன மாதிரி ஒரு கிரைம் பண்ணாங்க, தன்னோட காதலனுக்காக தன்னோட சொந்த 2 குழந்தைகளுக்கு பாலில் தூக்க மாத்திரைலாம் கொடுத்து கொலை பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பெண்மணிக்கும் அவங்க காதலருக்கும் அதுக்கு பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில் எப்படி ஒரு குன்றத்தூர் அபிராமி இருக்காங்களோ அந்த மாதிரி கேரளாவில் ஒரு அபிராமி இருக்காங்க. இவங்க பண்ண குற்றத்தையே நம்மளால மன்னிக்க முடியாது. பட் அந்த பெண்மணி பண்ணாங்க பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உண்மையிலேயே இவங்களெல்லாம் ஒரு அம்மானே சொல்லக்கூடாது, மதர்ஹுட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேவலத்தை அந்த பெண்மணி ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாகவே வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேரளா அபிராமியோட கேஸை பார்த்ததோட மட்டுமல்லாமல் நம்ம திருமணம் தாண்டிய உறவை பற்றி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் எல்லா திருமணம் தாண்டிய உறவிலையும் இதில் ஈடுபட்டவங்க எல்லாருமே தன்னோட சொந்த குழந்தைகளை கொலை பண்ணுறதில்ல. சில பேர் ரொம்ப ரேரான இன்சிடென்ட் நடக்குது. அது எதுக்காக பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அட்டிங்கல்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. இந்த திருவனந்தபுரத்தில் டெக்னோ பார்க்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஐடி பார்க் இருக்கு. அங்க நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த டெக்னோ பார்க்ல அனுஷாந்திங்கிற ஒரு பெண்மணி சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு கம்பெனில எக்ஸாக்டா டீம் லீடரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெண்மணிக்கு திருமணம் ஆயிருது. அவங்க கணவரோட பேரு லிஜேஷ். அவர் கேரளால இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பார்க்குறாரு. இந்த தம்பதிகளுக்கு 3 வயசுல சொஸ்திகாங்கிற ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. ஸோ இவங்க கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனா வீட்டில் குழந்தைய யாராவது பெரியவங்க பார்த்துக்கணுங்கிறதுனால இந்த லிஜேஷ் அப்படிங்கிற நபரோட அம்மா ஓமனா அப்படிங்கிற ஒரு வயசான பெண்மணி தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தை, வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த அனுஷாந்தி வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் கம்பெனியில் இவங்க டீம் லீடராக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு நினோ மேத்யூ. ஸோ மேனேஜர் டீம் லீடர் அப்படின்னா இவங்க 2 பேரும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளுக்கே தெரியும், பல விதமான டீம் மீட்டிங் இருக்கும், பல விதமான டிஸ்கஷன் இருக்கும். அதுவும் இவங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்க செட்டப் எப்படி இருக்குன்னா, அனுஷாந்தி இப்படி ஒரு கேபின்ல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்து கேபின்ல தான் நினோ மேத்யூ உட்காந்துருக்காரு. இந்த நினோ மேத்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் திருமணம் ஆச்சு. அவங்க மனைவியும் ஐடியில் தான் வேலை பார்க்குறாங்க. அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. பட் நினோ மேத்யூவோட லைஃபுக்கும் இந்த அனுஷாந்திங்கிற பெண்ணோட லைஃப்லையும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அனுஷாந்தி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் இந்த நினோ மேத்யூவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவருக்கும் அவங்க மனைவிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. பிகாஸ் இவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க மனைவிக்கு சந்தேகம். இவர் எப்பெல்லாம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வராரோ, இப்போ எந்த பெண்ணை பார்க்க போயிட்டு வந்தாரோ, எந்த பெண்ணோட ஊர் சுத்திட்டு வந்தாரோங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. ஜென்ரலா ஒரு கணவன் மனைவிக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை நாசமா போயிடும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதே மாதிரி தான் இந்த நினோ மேத்யூவோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு குழந்தை இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த அனுஷாந்திங்கிற பெண்மணியும் நினோ மேத்யூங்கிற இந்த 2 நபரும் ஒரே ப்ராஜெக்ட்ல 6 வருடங்கள் தொடர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஜெனரலா ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப நாள் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்படும். அந்த நட்பு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அனுஷாந்திங்கிறவங்க டெய்லி ஆபீஸுக்கு வரதுக்காக அவங்க வீட்ல இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வருவாங்க. இந்த இவர் நினோ மேத்யூ என்ன பண்றாரு, அவர் வீட்ல இருந்து காரை எடுத்துட்டு வருவாரு. இந்த பெண்மணியை பிக்கப் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போவாங்க, வேலை பார்ப்பாங்க. திரும்ப இவங்களை இதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுவாரு. ஸோ டெய்லி இவங்க 2 பேரும் அந்த நினோ மேத்யூவோட கார்ல போயிட்டு வர்றதுனால நீங்களே தெரியும், இப்போ கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற அந்த அட்டிங்கல்ங்கிற ஊருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதை டிராவல் பண்றோம், டிராஃபிக்ல பண்றதுனாலே ஒரு 1 hour ஆகும். ஸோ டெய்லி போறப்ப 1 hour, வரப்ப 1 hour. ஸோ 2 டைமும் அவங்க ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது. ஸோ 2 பேரும் அவங்க ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஈவன் ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
கூட பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறாங்க, சேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நண்பர்களாக இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது அவங்க ஒரு காதலர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இன்டிமெசியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட அந்தரங்கமான ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் பாண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஈவன் சில சமயம் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ரொம்ப லேட்டாக ஸ்டே பண்ணி ஊரை சுற்றுறது, பல நாள் ஆஃபீஸ் இல்லாதப்ப கூட இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஊரை சுற்றுறதுன்னு 2 பேரும் காதலர் மாதிரியே ஊரை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ காலேஜ் முடிச்சுட்டு வந்து லவ் பண்ணுற ஒரு முழு நேர காதலர் மாதிரியே அவங்க பழக்க வழக்கம் இருக்க ஆரம்பிக்குது. பட் 2 பேரை பொறுத்த வரைக்கும், அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல நண்பர்கள்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பத்தை பற்றி இவங்களுக்கு தெரியும். பட் இவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு காதல், அதாவது அந்த கள்ளக்காதல் இவங்க 2 குடும்பத்துக்கும் 2 பேரோட மனைவி கணவனுக்கும் தெரியாம பல நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஏப்ரல் மாசம் 2014 ஒரு நாள் இவங்க ஆபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட கணவருக்கு தெரியாம அப்படி ரூமுக்குள்ள போயிட்டு அந்த காதலர் நினோ மேத்யூங்கிற நபர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க கணவர் எதேச்சும் அந்த ரூமுக்குள்ள வர்றாரு. தன்னோட மனைவி அமைதியா ஒரு மாதிரி சாஃப்டா யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு யாரு கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு நிமிஷம் கேட்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு காதல் ஓடிட்டு இருக்குன்னு. அவர் பயங்கர கடுப்பாயிட்டாரு. அப்ப தன்னோட மனைவியோட போனை வாங்கி பார்க்கறாரு. இவங்க 2 பேரும் பல நாள் வாட்ஸ்அப்ல பல மெசேஜஸ் பரிமாறிக்கிட்டாங்க. அதுல அனுப்பிச்ச ஒரு மெசேஜை பார்க்கறாரு. எனக்கு லைஃப்ல நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நினோ மேத்யூங்கிற நபர் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்க விட்டு தெரியுது இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அஃபையர் இருக்குங்கிற மாதிரி. அப்ப அந்த கணவர் லிஜேஷ்ங்கிற நபர் என்ன சொல்றாரு, சரி ஓகே, உனக்கு அந்த நபரை பிடிச்சிருக்கு, நான் உனக்கு சாய்ஸ் தரேன், உனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னா நீ தயவு செய்து போயிரு, ஏன் குழந்தைய நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி இவர் ஒரு சாய்ஸ் தராரு. இப்போ இந்த அனுஷாந்திங்கிற பெண்மணி என்ன பண்றாங்க, தன்னோட கணவரோட காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு உணர்ச்சியில பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் கணவர் தான் முக்கியம், என் குழந்தை தான் முக்கியம், எனக்கு வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பு கொடுங்கிற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அப்ப இந்த கணவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே, நான் உனக்கு வாய்ப்பு தரேன், பட் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குங்கிறாரு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் கூட இருக்க தொடர்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். இனிமேல் சரி அவனை பார்க்கறது பேசுறது எதுவுமே வச்சுக்க கூடாது. அதை எல்லாத்தையும் தாண்டி நீ உடனே உன்னோட ஜாப்பை ரிசைன் பண்ணணும். நீ ஜாப்பை ரிசைன் பண்ற 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் அதெல்லாம் கிடையாது. நாளிலிருந்து நீ வேலைக்கு போக கூடாது. இது எல்லாம் ஓகேனா திரும்ப நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவோம். இல்ல நீ அவங்க கூட போறதுனா போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இல்லங்க எனக்கு குடும்பம் தான் முக்கியம், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், நான் நாளைக்கே போய் என்னோட ஜாப்பை ரிசைன் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த நினோ மேத்யூங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சி நம்மளை பத்தி என்னோட கணவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் வேலையை விட சொல்லிட்டாரு, நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன், இனிமேல் நான் அந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்றாருல. இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 6 வருஷம் நம்ம எப்படி பழகிருக்கோம், இனிமேல் நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாது, நீ எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அது எப்படிங்க முடியும், என் கணவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் குடும்பம் வேணுமா காதலர் வேணுமான்னு கேட்கிறாரு. நான் என்னோட குழந்தை என்னோட ஹஸ்பண்டை விட்டு எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரி உன்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் இருந்தா தானே நீ அவங்களை விட்டு வர்றதுக்கு யோசிக்கிற. இப்படி ஒரு சினாரியோ திங்க் பண்ணி பார்ப்போம். உனக்கு கணவர் இல்லை, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு மாமியார் இல்லை, உனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீ யார் கூட வரணும்னு சூஸ் பண்ணுவேன்னு கேட்டா சந்தேகமே கிடையாது, நீங்க தான் இருக்கீங்க, உங்களோட வந்துருவேங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்டதுக்கு, நான் சொல்றத கவனமா கேளு, இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. சரி என்ன பண்ணலாம்னா, உன்னோட கணவர், உன்னோட குழந்தை, உன்னோட மாமியார் 3 பேரையும் நம்ம கொலை பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம சந்தோஷமா இருக்கலாங்கிற மாதிரி அந்த பெண்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஓரளவு பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். உன்னை இந்த பொண்ணுக்கு புரியல, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா, எஸ் வெரி மச் பாசிபிள், போலீஸ் கிட்ட மாட்டாம நம்ம பக்காவா இதை பிளான் பண்ணலாம். அப்படி பண்ண நினைச்சு பாரு, நீயும் நானும் மட்டும்தான், உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு இது ஒரு நல்ல பிளானா தெரியுது. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில எது தப்பு எது ரைட்டுன்னு திங்க் பண்ற நிலைமையில இல்ல, கள்ளக்காதல் அவங்க கண்ணை மறைச்சிருது. சரி ஓகே, இதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம இதை பண்ணலாங்கிற மாதிரி 2 பேரும் முடிவுக்கு வர்றாங்க. கொலை அப்படிங்கிறது கிரைமிலே உச்சக்கட்ட கிரைம், அதை பர்ஃபெக்டா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு அடுத்து 2 பேரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஐடில வேலை பார்க்குற ஒரு ஆணும் பெண்ணும் இப்படியெல்லாம் கூடவா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இதுக்கப்புறம் இந்த வழக்குல அந்த அனுசாந்திங்கிற கணவருக்கும் குழந்தைக்கும் நடந்த நிகழ்வுகள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அப்படி இந்த அனுசாந்தியோட கணவருக்கும் குழந்தைக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்றதுல, அதுவும் என்னோட வீடியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் வியூவர்ஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோவை அடுத்த லெவலான ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கும் அடுத்து வீடியோ பண்றதுக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க டைம் ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த நினோ மேத்யூங்கிற காதலர் அவங்க காதலிக்கிட்ட என்ன சொல்றான், நான் 3 பேரையும் கொலை பண்றேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிளான் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். அந்த பெண்மணியும் பக்காவா பிளான் போட்டு தராங்க. அவங்க வீட்டில் மாமியார் தான் எப்பவுமே இந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க மாமியாரும் அந்த 3 வயசு குழந்தையும் எப்பவுமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ எந்த டயத்துக்கு வீட்டுக்கு போய் அவங்கள கொலை பண்ணலாம், அவங்க கணவர் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான தகவலையும் திரட்டி இந்த காதலர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கும், என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், எந்த ரூம்ல குழந்தை இருக்கும், எந்த ரூம்ல மாமியா இருப்பாங்க, கிச்சன் எங்க இருக்கு, லிவிங் ரூம் எங்க இருக்குன்னு அந்த வீடை ஃபுல்லா வீடியோ எடுத்து இவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. இதுதான் என்னோட வீட்டு ஸ்ட்ரக்சர். அடுத்தபடியா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தராங்கன்னா, என்னோட வீடை நீ வந்து சேர்றதுக்கு என்ன மாதிரி பஸ்ல வரலாம், எந்த ரூட்ல வரலாம், எப்படி யாரும் பார்க்காம சேஃபா என்னோட வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான தகவலை தர்றாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, தப்பிச்சு போறது. இப்போ நீங்க நிறைய ராபரி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா உள்ள வர்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ராபரி பண்ணி முடிச்சு வெளியில போறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா பண்றவங்க தான் அந்த ராபரில இருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, உள்ள என்ட்ரிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க, எக்ஸிட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. எப்படி போகணும், எப்போ வரணும், பக்காவா ஒரு பிளான் போட்டு 2 பேருமே ஒரு நாள் குறிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே எப்படி பரிமாறிக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப் வழியா பரிமாறிக்கிறாங்க. எல்லா டீட்டெயில் இந்த பெண்மணி அனுப்புறாங்க, அவன் திரும்ப அனுப்புறான். அப்ப 2 பேரும் இந்த கொலையை பண்றதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி 2014ஆம் வருஷம் இந்த கொலையை பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ நம்ம நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்துருப்போம், நிறைய திரைப்படம் ரிலீஸ் ஆக போகும்போது 10 days to go, 9 days to go, 7 days இருக்கு, 7 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு, நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு கவுண்ட் டவுன் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல டெய்லி ஒரு கவுண்ட் டவுன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, 7 days to go, 6 days to go, I am eagerly waiting. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு ஏதோ சினிமா படம் ரிலீஸ் பண்ண போற மாதிரி 2 பேரும் இந்த காதலர்கள் மாறி மாறி ஒரு கவுண்ட் டவுன் மெசேஜ் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாளும் வந்துருது, ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி 2014ஆம் வருஷம். பட் இந்த கொலையை பண்றதுக்கு முன்னாடி இந்த காதலர் பக்காவா அதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் கையில கொஞ்சம் நிறைய மிளகா பொடி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்பால் பேட் அடிச்சு துவைக்கிறதுக்கு ஒரு பேஸ்பால் பேட் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கத்தி, க்ளவுஸ் அப்படின்னு பக்காவா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கொலைகாரனாவே மாறிட்டான் ஒரு காதலிக்காக. ஸோ எல்லா செட்டப்பையும் எடுத்துக்கிறான். ஸோ ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புறான், ஆஃபீஸுக்கு போகிறான். ஸோ எல்லாமே இவர் வந்து போலீஸுக்கு வந்து பக்காவாக செட்டப் பண்ணுறாராம் தப்பிக்கிறதுக்கு. நான் ஆஃபீஸில் தான் இருந்தேங்கிறவர் நிரூபிக்கிறதுக்கு. ஸோ ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவனோட ஃபோனை ஆஃபீஸ்லேயே வச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த பெண்மணி அனுசாந்தி ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறான், இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், எல்லாத்தையும் கொலை பண்ண போகிறேன்னு அவங்களும் சென்று வா வென்று வா மகனேன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஸோ இவனும் என்ன பண்ணுறான், காரில் போனால் மாட்டிப்போம் அவனோட வீட்டுக்கு அப்படின்னு ஆஃபீஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த அட்டிங்கல்ங்கிற அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போயிருக்கான். எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், எந்த இடத்துல தன்னோட வீட்டுக்கு போகணுங்கிற எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தது இந்த மகாராணி அனுசாந்தி தான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகிறான். ஒரு பெரிய பேக்கில் இவங்களை கொலை பண்ணுறதுக்குரிய எல்லா ஆயுதங்களையும் வச்சிருக்கான். வீட்டில் அந்த வயசான பெண்மணியும் 3 வயசு குழந்தையும் இருக்காங்க. அந்த பெண்மணிக்கிட்ட இவன் என்ன சொல்கிறான், நான் விஜய் சாரோட ஆஃபீஸில் வேலை பார்த்தவன் முன்னாடி, இப்போ எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஸோ சாருக்கு பத்திரிக்கை கொடுக்குறக்கா வந்திருக்கேன், சார் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். இல்லை சார் வெளியில் போயிருக்காருன்னு, இப்போ வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்துருங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்படி லிவிங் ரூமில் இவனை உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு பக்கத்திலேயே அந்த 3 வயசு குழந்தைய உட்கார
உட்கார வச்சுட்டு நீங்கள் குழந்தை கூட பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு அந்த வயசான பெண்மணி ஓமனாங்கிற அந்த மாமியார் காஃபி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் இப்படி காஃபி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தையோட அழுகை சத்தம், வீறிட்டு அழுகிற சத்தம் கேட்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பாட்டி லிவிங் ரூமில் போய் பார்த்தா இந்த நபர் நினோ மேத்யூ அவனோட பேஸ்பால் பேட் எடுத்து அந்த குழந்தையோட தலையிலே ஒரே அடி, எங்க பார்த்தாலும் ரத்தம். உடனே இந்த பாட்டி தன்னோட பேத்தியை காப்பாத்துறதுக்காக இவனை போய் தாக்குறாங்க. சோ இவன் என்ன பண்றான், பாட்டியை தள்ளி விடுறான். தள்ளி விட்டு பேஸ்பால் பேட் எடுத்து பாட்டியோட தலையிலயும் ஒரு அடி, எங்க பார்த்தாலும் ரத்தம். அடிச்ச அடியில பாட்டிக்கு மயக்கம் வந்துருச்சு. அந்த 3 வயசு குழந்தையும் ஆல்மோஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இந்த அடியில இவங்க இறந்திருக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு கட்டு, உடம்புல 4 இடத்துலயும் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் இந்த மயக்கமா இருக்க பாட்டிய கழுத்துல ஒரு கட்டு, எங்க பார்த்தாலும் ரத்தம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பாட்டியும் அந்த 3 வயசு குழந்தையும் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இதை ஒரு ராபரி மாதிரி செட் பண்றதுக்காக அந்த மகாராணி அனுசாந்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள எங்க நகை இருக்கணும், அந்த நகையெல்லாம் வெளியில எடுத்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி நகையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டான். ஏதோ ராபரி பண்ண வந்தவங்க இவங்களை கொலை பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக. ஸோ இது எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டானா, இதோட இது முடிஞ்சிருச்சா? கண்டிப்பா கிடையாது. இந்த அனுசாந்தியோட கலவர் லிஜேஸ் அப்படிங்கிற அந்த நபரை கொலை பண்ணாம இவங்களுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைக்கும்? இவன் எப்படி அந்த பொண்ணோட வாழ முடியும்? சோ இவனோட பிளான்ல அந்த கணவரையும் கொலை பண்றதுக்கு பக்காவான பிளானோட தான் வந்திருக்கான். அவங்க கணவர் வெளியில போயிருக்காரு, அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற தகவலையும் அவங்க மனைவி தான் சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பண்றான், 2 பேத்தையும் கொலை பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு லிஜேஷ்ங்கிற அந்த நபர் வராரு. பார்த்தா வீடே திறந்து கிடக்கு, ஒன்னும் புரியல. அப்படி கதவை திறந்து பார்க்கிறாரு, தன்னோட அம்மாவோட சடலத்தையும் குழந்தையோட சடலத்தையும் பார்த்து வீறிட்டு கத்துறாரு. அவர் கத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அவர் கண்ணுக்குள்ள பயங்கரமான ஒரு எரிச்சல் உணர்வு. ஸோ இவன் என்ன பண்ணிருக்கான், அவரோட கண்ணுல ஃபுல்லா மிளகா பொடி தூவி விட்டுருக்கான். அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இவனோட பிளான் என்னன்னா, மிளகா பொடியை தூவி விட்டு கத்தியை வச்சு கழுத்தை கட் பண்ணலாங்கிற முடிவில் வந்திருக்கான். பட் மிளகா பொடியை தூவி விட்டு இவன் கத்தியை வச்சு கட் பண்ணும்போது இந்த லிஜேஷ்ங்கிற நபர் உயிரை காப்பாத்துறதுக்கு போறாரு. அப்ப அவனோட கத்தி என்ன ஆகுதுன்னா இவரோட காதை கட் பண்ணிடுது. ஸோ வலியில பயங்கரமா துடிக்கிறாரு. ஸோ சுதாரிச்சு இந்த நினோ மேத்யூவை தட்டி விட்டுறாரு. பட் அவனை பார்த்துறாரு, இந்த நினோ மேத்யூ தான் தன்னோட மனைவியோட காதலன்னு தெரியும். பட் இவர் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி எப்படியோ மிளகா பொடி அப்படி கிளீன் பண்ணிட்டு அவன் மூஞ்ச பார்த்துட்டு வெளியில தப்பிச்சு ஓடுறாரு. வீறிட்டு கத்துறாரு, எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னா. உடனே பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. பட் அவன் என்ன பண்றான், ஐயோ இவன் தப்பிச்சுட்டான், கண்டிப்பா நம்மளை போலீஸ்ல மாட்டி விட்டுருவானே. உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறான். திரும்ப அதே மாதிரி பஸ் பிடிச்சு வர்றான். இப்போ தன்னோட காருக்கு வர்றான். இவனோட பிளான் என்னன்னா, இந்த 3 பேத்தையும் பக்காவா கொலை பண்ணிட்டா திரும்ப ஆபீஸுக்கு வர்ற மாதிரி பிளான். பட் இப்போ அவன் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. இந்த கணவர் தப்பிச்சுட்டான், அவன் தன்னை பார்த்துட்டான், தன்னை மாட்டி கொடுத்துருவானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நேர காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன பண்றாங்க, இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. ஆபீஸ்ல இருக்க அவங்க மனைவிக்கு சொல்றாங்க. அவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வர்றாங்க. இந்த மாமியாரோட உடலை பார்த்தும் தன்னோட குழந்தையோட உடலை பார்த்தும் கதறி அழுகுறாங்க. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதை யாரு பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் லக்கீலி உயிர் பழச்சி வந்ததுனால, சார் இதை யாரு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நினோ மேத்யூங்கிற நபர் தான் பண்ணான், அவனுக்கும் என் மனைவிக்கும் தொடர்பு இருக்கு, அவனை நான் நேருக்கு நேராக பார்த்தேன், அவன் தான் சார் இதை பண்ணாங்கிற மாதிரி இப்போ அந்த லிஜேஷ்ங்கிற கணவர் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் உடனே நினோ மேத்யூங்கிற அந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவர் ஏற்கனவே தன்னோட கார்ல கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பேஸ்பால் பேட்டு, கத்தி எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட போனை இம்மிடியேட்டா போலீஸ் வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அனுசாந்திங்கிற இந்த பெண்ணோட போனையும் பார்த்துறாங்க. ஸோ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள இடைப்பட்ட பரிமாறப்பட்ட அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்குறாங்க. போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. தன்னோட குழந்தையையும் ஹஸ்பண்டையும் மாமியாரையும் கொலை பண்றதுக்கு இவங்க பக்காவா போட்டு கொடுத்த எல்லா பிளானோட எவிடன்ஸும் அதுல இருக்கு. அதாவது இவங்க வீட்டுக்குள்ள அவங்க பண்ண ரெக்கார்டிங்கு, எப்படி அவங்க வீட்டுக்கு வரணும், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ன, எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வித தகவலையும் அனுப்பியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் இருக்கு. அதையும் தாண்டி பல நாளா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த வாட்ஸ்அப் சாட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் சாட்டு, மெசேஜஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் தொடர்பு இருக்கு. ஸோ இந்த பெண்மணி
கம்பெனி தான் அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நினோ மேத்யூங்கிற நபரோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட கொலைக்கான ஆயுதம் இது போதும். பக்காவான எவிடன்ஸ் இருக்கு, மோட்டிவ் இருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு இவங்க 2 பேத்துக்கும் தண்டனை வாங்கி தர முடியும். ஸோ ஃபைனலா 2 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் ஒரு நபரை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காகவும் அனுஷாந்திங்கிற இந்த பெண்ணையும் அவங்க காதலர் நினோ மேத்யூ அப்படிங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த வழக்கோட விசாரணை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க செஷன் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ எல்லா எவிடன்ஸையும் பக்காவா பிரசன்ட் பண்ணதுனால இவங்க குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி அந்த நீதிபதி 2 விஷயத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே நீங்க 2 பேரும் பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்தத்தோட ஸ்மெல்ல என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீங்க துபாயில போய் 1000 சென்ட் வாங்கிட்டு வந்தா கூட நீங்க பண்ண அந்த கிரைம்னால ஏற்பட்ட ரத்தத்தை, அந்த 3 வயசு குழந்தை உடம்புல இருந்து வந்த ரத்தத்தோட ஸ்மெல்ல இன்னமே என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது வாழ்க்கை ஃபுல்லா மறையவே மறையாது. அந்த மாதிரி ஒரு குற்றத்தை தான் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேலும் அனுஷாந்திங்கிற பெண்ணை பார்த்து மதர்ஹுட், அதாவது ஒரு தாய்மைக்கே மிகப்பெரிய ஒரு மோசமான எடுத்துக்காட்டா நீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஆக்சுவலா அந்த கொலையை பண்ண நினோ மேத்யூ அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு இந்த கேரளா நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. மேலும் இந்த வழக்கில் பக்காவா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்த அனுஷாந்திங்கிற அந்த பெண்மணியும் குற்றவாளிங்கிற மாதிரி கருதப்பட்டு அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த தண்டனையை எதிர்த்து ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றாங்க. அப்படி ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ண வரும்போது நம்ம ஊர்ல சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா, எப்ப மரண தண்டனை கொடுப்பாங்கன்னா த ரேர் ஆஃப் த ரேரஸ்ட், அதாவது ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான கேஸுக்கு தான் மரண தண்டனை கொடுப்பாங்க. பட் இந்த கேஸ் அந்த மாதிரியான ஒரு கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நபருக்கு, நினோ மேத்யூங்கிற நபருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையா மாற்றப்படுது. அதாவது 25 வருஷம் இவர் மினிமம் ஜெயிலில் இருக்கணும். அந்த தண்டனை குறைக்க முடியாது. பட் 25 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதே டைத்துல அனுஷாந்திங்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை குறைக்க முடியாது. அவங்க அந்த 2 ஆயுள் தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க. சொந்த கணவரையும் 3 வயசு குழந்தையும் மாமியாரையும் கொலை பண்ணிட்டு காதலனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவங்க இப்ப 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வருது. நான் என்னோட நிறைய கேஸ்ல சொல்லுவேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போயிட்டு கிரைம் வழியா நம்ம சாதிக்கப்படுற எல்லா விஷயமே ரொம்ப சேடான எண்டிங்ல தான் முடியுது. அதுவும் கணவன் மனைவியை கொலை பண்றது, மனைவி கணவனை கொலை பண்றது, இந்த மாதிரி காதலுக்காக குழந்தைகளை கொலை பண்றது, இது எல்லாமே 99% மாட்டிப்பாங்க. நீங்க எதுக்காக இந்த கிரைம் பண்றீங்களோ அதை நீங்க அச்சீவ் பண்ணவே முடியாது. இப்ப பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகே, இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிற எவ்வளவோ கேசஸ் பார்த்திருக்கோம். பட் எல்லா கேஸுமே மேபி கணவனை கொலை பண்ணுவாங்க, மனைவியை கொலை பண்ணிப்பாங்க. பட் 1000ல் 1 கேஸ்ல தான் அந்த கள்ள காதலுக்காக தன்னோட சொந்த குழந்தைகளையே கொலை பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அப்படிங்கிறதா இந்த இல்லீகல் அஃபேர் கேஸ்ல சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகே, லஸ்ட், உனக்கு ஒரு காம உணர்வு இருக்கு அப்படின்னா ஓகே, 2 பேரும் ஜாலியா இருந்துட்டு போங்க, அது தப்பா இருக்கட்டும், நீங்க உங்க ஸ்பௌஸை ஏமாத்துங்க. பட் எதுக்காகப்பா குழந்தைய கொலை பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது காமத்துக்காக இந்த கொலை பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காமம் அப்படின்னா என்னது? ஸோ இவங்க 2 பேரும் ஈஸியா இப்போ இந்த கேஸ்ல அந்த மாதிரி கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம இவங்க ஜாலியா இருந்து வாழ்க்கை ஃபுல்லா அப்படி இருந்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் உண்மை தெரிய வரும்போது இவங்க அதை நிப்பாட்டலை. உண்மையில் லஸ்டாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கும். இவங்களுக்கு அதை தாண்டி ஒரு காதல் உணர்வு 2 பேத்துக்கு வர ஆரம்பிக்குது. தனக்கு திருமணமாச்சு, 2 குடும்பம் இருக்குங்கிறதே 2 பேரையும் மறந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, காதலிச்சு புதுசா திருமணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டிசையர் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா கவனிங்க, காமம் அப்படின்னா இந்த லெவலுக்கு போக மாட்டாங்க. கலட்டி விட்டுட்டு அப்படியே ஓகேப்பா வந்த வேலை முடிஞ்சு, இப்போ தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை ஆச்சு, போயிட்டே இருந்துருவாங்க. பட் அதையும் தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. அந்த டிசையரை அச்சீவ் பண்றதுக்கு இப்போ யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்கா, அப்டக்கலா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி கணவர் இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு பெண்ணுக்கு குழப்பமான சூழ்நிலை வந்துடுது. இது காமம் அப்படின்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த பெண்ணும் காதலிக்கிறாங்க, இப்போ நான் அவங்க கூட போயாகணும். பட் இந்த பக்கம் கணவரையும் விட்டுட்டு போக முடியல, குழந்தையும் விட்டுட்டு போக முடியல. ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று டிசையர், ஒன்று டியூட்டி. இப்போ டிசையர்ங்கிறது என்ன?
ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு வந்து லஸ்ட், காதல், காமம் ஏற்படுது. டியூட்டிங்கிறது என்ன? ஒரு அம்மாவா, ஒரு கணவரா, ஒரு மருமகளா அவங்க வீட்டில் பார்க்க வேண்டிய வேலை. இந்த டிசையர் வந்து அவங்க கணவர் மேல மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டிசையருக்கு இப்போ நம்மளே ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறப்போ பல வீட்டில் குழந்தைகள் அந்த இடத்துல வந்து சில அப்டக்கிளா இருப்பாங்க. குழந்தை அண்ணாரை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணோம், அப்போ சில பேருக்கு கோபம் வரும். அப்படி வர அப்டக்கிள் வேற, அப்படி வர தடைகள் வேற. ஏன்னா அது ஒரு கணவன் மனைவி குழந்தைன்னு போயிடும். பட் இப்படி திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பெண்ணுக்கு 3வது நபர் மேல ஒரு டிசையர் ஏற்படுது. அந்த டிசையருக்கு அவங்க குழந்தை இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்க்குற ஆங்கிள் வேற, அந்த பெண் பார்க்குற ஆங்கிள் வேற. ஸோ தன்னோட டிசையருக்கு தன்னோட கணவனும் குழந்தைகளும் அப்டக்கலாக இருக்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவங்க காதலிக்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை எமோஷனலாக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எப்போ இவங்க இந்த கொலையை பண்ணலான்னு தோணுது, இந்த பெண்மணிக்கு அந்த கணவருக்கு தெரிஞ்சு போயிருது இவங்களோட காதலை பற்றி, கள்ளக்காதலை பற்றி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2 பேரும் பிரிச்சிருங்கிறாரு. அப்போ அந்த காதலர் என்ன பண்ணுறான், இந்த காதலியை பிரிய முடியாமல் அவங்கள வந்து இது மேனிப்புலேட் பண்ணுறான். இங்கே பாரு, நம்ம 2 பேர் இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு உன் கணவரும் குழந்தை இடைஞ்சலாக இருக்காங்க, நம்ம அவங்களை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த எதிர்முனையில் இருக்க ஸ்பௌஸ் இது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஆணை ஒரு பெண் மேனிப்புலேட் பண்ணுறதா இருக்கலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஈவன் நிறைய கேஸில் நான் பார்த்துருக்கேன், ஒரு காதலி கூட இருக்கிறதுக்காக ஒரு நபர், ஒரு ஆண் தன்னோட சொந்த குழந்தைகளை கொலை பண்ண கேசஸ் கூட பார்த்துருக்கேன். இங்கே பாலின வேறுபாடே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஒரு இதில் போகும்போது குழந்தைகளை ஏன் கொலை பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த டிசையருக்கு அவங்க குழந்தைகள் ஆப்ஸ்டக்கலாக இருக்கும்போது அப்போ அந்த எதிர்முனையில் இருக்க பார்ட்னர் இவங்களை எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் தோணும், அவன் 1000 சொல்லுவான், உனக்கு அறிவு இல்லையா, 10 மாதம் ஒரு குழந்தைய பெற்று சுமத்திருக்கேன், அதை போய் இப்படி கொலை பண்ணுவேன் கேட்டால் அங்கே தான் இந்த சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் ஒர்க் ஆகுது. அப்படி அவன் கம்ப்ளீட்டாக மேனிப்புலேட் ஆகும்போது இந்த பெண்மணிக்கு என்ன தாட் வரும்னா, நம்ம இவன் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இவன் தான் நம்மளை பார்த்துக்கிட்டான், தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை சரியாக பார்த்துக்கல, தன்னோட குழந்தை கூட இருக்கிறப்ப கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல. மேபி அந்த பெண்மணிக்கு உண்மையிலேயே அவங்க கணவரோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதுக்காக அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர் வரும்போது அந்த எதிர்முனையில் இருக்க காதலர் இவங்களை மேனிப்புலேட் பண்ணும்போது அந்த பெண்மணி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்கன்னா, எது தப்பு எது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி டிசிஷனை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த காதலர் வந்து ஒரு சாய்ஸ் தரான், நீ ஏன் குழம்பிக்கிற, இவங்க 3 பேரையும் பக்காவை எலிமினேட் பண்ணிடுவான், அழகா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொல்லி அவன் ஒரு பிளான் சொல்லும்போது இந்த பெண்மணியை கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணி எது தவறு எது சரின்னு முடிவெடுக்க முடியாம அந்த காதலர் சொல்ற எல்லாத்துக்கும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களையும் அறியாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், தன்னோட குழந்தையை கொலை பண்ண போறோம், கணவரை கொலை பண்ண போறோம், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க, இல்லன்னு சொல்ல. பட் அது டைரக்டா பண்றது இல்லை, அதுக்கு எல்லாமே இவ்வளவு ஃபேக்டர், அதை சுத்தி இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால தான் ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறான். அதுக்காக அதை ரைட்டுன்னு சொல்ல வரல, முழு தவறு இது. அதுக்காக 1000 பேர் ரோட்ல போறவன் மேனிப்புலேட் பண்ணா நீ போய் குழந்தையை கொலை பண்ணுவியா, அது தவறு. அதுவும் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு அவங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேரும் ஒரு நாள் குறிச்சிட்டாங்க கொலை பண்றதுக்கு. அப்ப அந்த வாட்ஸ்அப்ல கவுண்ட் டவுன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, 1 day to go, 3 day to go, 4 day to go. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணிருப்பாங்க, டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, தன்னோட குழந்தையை பார்த்திருப்பாங்க, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தையை குளிக்க வச்சிருப்பாங்க, அந்த குழந்தையை டெய்லி தூங்க வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கவுண்ட் டவுன் குறைய அவங்க இந்த அம்மாவுக்கு தோணாதா, அறிவு இருக்காதா, ஐயோ இன்னும் 3 நாள்ல நம்ம குழந்தை இறந்து போகுது, 2 நாள்ல இறந்து போகுது, அடுத்து இன்னும் நாளைக்கு நேரம் நம்ம குழந்தை உயிரோட இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? அப்படி வந்திருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு டிசையர் தேவைப்பட்டிருக்கு, அதுதான் இங்க மேட்டர். ஸோ கம்ப்ளீட்டா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. எது தவறு எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன அப்படின்னா, இது வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் நடக்கும், யாரு வேணாலும் உங்களை மேனிப்புலேட் பண்ணி என்ன மாதிரி தவறு பண்ண வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர், ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா 2 பேரும் உட்காந்து பேசுங்க, பேசி சரி பண்ண பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ 3வது நபரை உள்ள விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை தடமாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க ஒரு பெண்மணி, உங்க கணவர் உண்மையிலேயே சரியில்லாம இருக்கட்டும், குடிச்சிட்டு வர்றாரு, அடிக்கிறாரு, அப்படிப்பட்டவங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா தாராளமா பிரிஞ்சு போங்க.
மேபி அப்போ ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஓகே தன்னோட கணவர் நம்மளை கவனிக்கல, இவன் நல்லா கவனிச்சுக்கிறான், அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்போ இந்த குழந்தையை கொலை பண்ணலாங்கிறது தப்பு. ஸோ நீங்கள் கிளியராக இருங்க. உங்கள் கணவர் சரியில்லையா, சரி ஓகே, பிரிஞ்சு போய் அடுத்த வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இப்படி ஒரே வாழ்க்கைக்குள்ளே இருந்து இன்னொருத்தன் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறான்னு இந்த தவறே பண்ணாத அந்த பச்சிலம் குழந்தைய கொலை பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அப்போது உங்களுக்கு தெரியுது, ஐயோ ஒருத்தர் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறான், நாளைக்கு நம்மளை தவறு பண்ண வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி எப்பயாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்பரான கவுன்சிலிங் போங்க. தயவு செய்து யாருமே உங்களை எமோஷனலாக டேக் ஓவர் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் தவறு பண்ணுற அபிராமியாக இருந்தாலும் சரி, இந்த அனுஷாந்தியாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது என்னன்னா, இன்னொரு ஃபேக்டர் அவங்கள அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படி தள்ளப்பட்டிருந்தா கூட அவங்க பண்ணியிருக்க கூடாது. அப்படி இருந்தும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்போங்கிற மாதிரி நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.